Hey guys, welcome back to our Ria creation. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு எப்படி ஈஸியாக வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் நிறையான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஜூம் பண்ணிட்டு தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் மூவ் ஆகிடும். அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் நிறையான்னு கொடுத்துட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இமேஜஸ்க்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நான் 3 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 எஃபர்ட்டையும் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லேயர் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 இமேஜ் மட்டும் 7.11 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 இமேஜ் மட்டும் டியூரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எதில் காப்பி பண்ணிங்களோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் மேலே இருக்க ஆப்ஷன்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் மட்டும் இருக்காமல் செட் பண்ணிட்டு பேஸ்ட்டுன்றதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த எஃபோர்ட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இங்கே பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இமேஜஸ்க்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு பேஸ்ட்டுன்றதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 3 இமேஜஸ்க்கு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து உள்ள இமேஜஸ்லேருந்து தான் வந்துட்டு நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 7.11லேருந்து செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த இமேஜஸ்க்கு செகண்ட் எஃபர்ட் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்வேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு எதுலேருந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 7.11 செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 3 இமேஜஸ்க்கு பேஸ்ட் பண்ணுன்றதுனால 8.23 செகண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு 9.13 செகண்ட்லேருந்து அதுக்கடுத்து வர 3 இமேஜஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ எது வரைக்கும் அப்படின்னா 11.02 செகண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு கரெக்டாக 11.23 செகண்ட்லேருந்து 14.21 செகண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணணும். லாஸ்ட்டில் வர இமேஜஸ் மட்டும் எம்டியாக விட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ண சொல்கிறப்ப நடுவில் வந்துட்டு நம்ம எம்டியாக விட்டுருப்போம் இல்லையா, அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறப்ப எம்டியாக விட்டீங்களோ அந்த இமேஜஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் வந்துட்டு 3 எஃபர்ட்டுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.